இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்திலே நம்ம ராஜாக்களின் சறுக்கல்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலும் உசியா அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 16 வயதிலே அரியணையிலே ஏறி 52 வருடங்களாக இவர் அரசாட்சி செய்தார். இந்த உசியா ராஜா, இவருடைய தகப்பனார் பெயர் அமத்சியா, இவருடைய தாயார் எருசலேம் நகரத்தாளாகிய எக்கோலியாள் அப்படிங்கிறவங்க. சரியா? இந்த உசியா ராஜா எப்படி தாவீது, இந்த யோசபாத் அவங்கெல்லாம் கர்த்தருடைய பார்வை, ஆசா அவங்கெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானபடி நடந்தார்களோ, செம்மையானதை எப்படி செய்தார்களோ, அதே போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானபடி இவர் செய்து வந்தார். இவர் கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் கர்த்தர் அவருடைய காரியங்களை வாய்க்க செய்தார். கர்த்தரை இவர் உறுதியாக பற்றி கொண்டார் இந்த உசியா ராஜா. அதனாலதான் 52 வருடம் அரசாட்சி செஞ்சிருக்கிறார். என்ன 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்குள்ள கூட சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவனுக்கு துணை நின்றார். இப்போ இவர் எது செஞ்சாலும் அதெல்லாம் வாச்சிச்சு. ஏன்னா ஆண்டவர் உசியா ராஜாவோடு கூட இருந்தார். இதை பார்த்த அந்த தேசத்தை சுற்றி இருந்த எதிரி நாட்டு பக்கத்து நாட்டுல உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன அதனால பக்கத்து தேசத்துல உள்ள எல்லாரும் இவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்ததாக வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இவருடைய கீர்த்தி, அதாவது இவர் பாருங்கப்பா, அந்த உசியா ராஜா பண்றது எல்லாமே வாய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கீர்த்தி எது வரைக்கும் எகிப்து தேசத்தின் எல்லை மட்டும் பரம்பிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கேன். இந்த உசியா ராஜா தன் தேசத்து மக்களுக்கு நிறைய நன்மையான காரியங்களை செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கேன். துறவுகளை வெட்டினார். இவர் வெள்ளாண்மை பிரியனாகவும் இவர் இருந்தார். நிறைய திராட்சை செடிகளை, நிறைய மரங்களை நட்டு வளர்த்து விவசாயத்தில் ஈடுபாடு உள்ளவராக இவர் இருந்தார். எந்திரங்கள் நிறையவும் இவர் உருவாக்கினதாக சொல்லப்பட்டிருக்கு. அதான் ஆண்டவர் அதில் ஃபர்ஸ்டே சொல்லிட்டார்ல, அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அவனுக்கு துணை நின்றார். அவர் என்னெல்லாம் பண்ணாரோ, எதெல்லாம் தொடங்கினாரோ அது எல்லாமே பிளெஸிங் தான், அது எல்லாமே சக்சஸ் தான். அப்படிதான் அந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில இருந்து வந்தது. ஏன்னா உசியா ராஜா ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டார். என்ன இவருடைய கீர்த்தியும் எல்லா இடமும் 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருக்குது, அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று, அவன் பலப்படு மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. பாருங்க, எல்லாமே எதை தொட்டதெல்லாம் லாபம் தான், தொட்டதெல்லாம் சக்சஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உசியா ராஜாக்கு இருந்துச்சுன்னு. இப்போ இந்த உசியா ராஜாக்குள்ள ஒரு சின்ன பெருமை வந்துடுச்சுன்னு, ஆவிக்குரிய பெருமை அநேக வேளைகள்ல பலருக்கும் வருவதுண்டு. அது போல இந்த உசியா ராஜாவுக்கு என்ன வந்துடுச்சு, நம்ம செய்வதெல்லாம் நடக்குது, நம்மளுடைய புகழ் இவ்வளோ தூரம் பரம்பி இருக்கு, நான் அதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்கலாம் நம்மளுக்கு காணிக்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உசியா ராஜாவுக்கு கொஞ்சம் மனம் மேட்டிமையாக ஆரம்பிக்குது. என்ன அதுலயே சொல்லப்பட்டிருக்கு, அவருக்கு கேடு உண்டாகும்படி, என்ன தனக்கு கேடு உண்டாக அவர் மனம் மேட்டிமையாகி அப்படின்னு. அந்த மன மேட்டிமை எதுக்குதான் வந்தது? அவருக்கு கேடு உண்டாகிறதுக்கு. சரியா? அவருடைய வாழ்க்கையில கேடே அந்த மன மேட்டிமை தான், அந்த பெருமை தான். என்ன அப்படின்னா, நான் செஞ்சா எல்லாமே சக்சஸ் ஆகுது, எல்லாமே வாய்க்குது, அப்போ ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள நான் போய் தூபம் காட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் துணிகரமா ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள போய் தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அன்றைய காலகட்டத்துல அந்த தூபம் காட்டுகிற வேலை யாருக்குரியது அப்படின்னா ஆசாரியர்களுக்கு உரியது. இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணம். சரியா? ஒரு கட்டளை, ஆசாரியர்கள் மாத்திரமே தூபம் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த உசியா ராஜா நம்ம தான் எது செஞ்சாலும் வாய்க்குத, நம்ம கூட தான் கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் துணிகரமாக ஆலயத்திற்குள்ள சென்று தூபம் காட்ட ஆரம்பிச்சு விடுகிறார். இப்போ அந்த நேரத்துல அசரியாங்கிற ஆசாரியரும் அவரோடு கூட 80 ஆசாரியர்களும் இவர்கிட்ட இப்படி சொல்றாங்க, நீ எப்படி வரலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த உசியா ராஜாவுக்கு பயங்கர கோபம். கோபத்துல அந்த ஆசாரியர்களை பார்த்து ரிப்ளை
பண்றாரு. இப்போ இவர் பேசிட்டு இருக்கும் போதே அவருடைய நெற்றியில என்ன வந்துருதுன்னா குஷ்டரோகம் வர ஆரம்பிச்சிடுது. சரியா, நெற்றியில குஷ்டரோகம் வர ஆரம்பிச்சிடுது. இதனால ஆண்டவர் நம்மளை அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்திலிருந்து அவரை வெளியில உடனே கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவர் மரணம் அடையும் நாள் மட்டும் அவர் தனித்த வீட்டுல தான் தனித்து ஒரு வீட்டுல இருந்தாரு. அப்புறம் அவருடைய பிதாக்களுடைய கல்லறையில அவர் அடக்கம் பண்ணப்படாம அவர் மரித்த பிற்பாடு கூட அதற்கு அருகே ஒரு நிலத்துலதான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். பிரியமானவர்களே, மேன்மைக்கு முன்னானது தாழ்மைதான். மன மேட்டிமை உள்ளவர்களாக நம்ம இருந்து விடக்கூடாது. நம்மளுக்கு எல்லாமே வாய்க்குது, நம்ம ப்ரேயர் பண்ணா எல்லாமே கிடைக்குது, நம்ம எது பண்ணாலும் சக்சஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓவர் அட்வான்டேஜ் நம்ம எடுத்து எல்லா காரியங்களையும் நம்ம மூக்க நுழைச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட இந்த உசியா ராஜா தன்னுடைய மகனா யோதாமுக்கு அரசின் பொறுப்பை அப்புறம் கொடுத்துட்டு தனித்து தான் அவர் வீட்டுல வாசம் பண்ணார். அவர் மரணம் அடையும் நாள் மட்டும் ஒரு குஷ்டரோகியை போலதான் அவர் இருந்தார். குஷ்டரோகியாக தனித்து தான் அவர் இருந்தாரு. பாருங்க, இப்போ எல்லா பெருமை எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அவர் மன மேட்டிமை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிருந்திருக்கும். பிரியமானவர்களே, அநேக வேலைகள்ல இது நம்மளுக்கு ஆவிக்குரிய பெருமை நம்மளுக்கு ஈஸியா வந்துடும். என்ன, தகுதி இல்லாத நம்மை இதுவரைக்கும் நம்மளை உயர்த்தி வச்சது ஆண்டவருடைய கிருபை தான் அப்படிங்கிறது எப்பொழுதும் நம்மளுக்கு தோன்றி கொண்டே இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட நீங்க எது பண்ணாலும் கரெக்டா நடக்குது, நீங்க எல்லாம் பெர்ஃபெக்டா பண்றீங்கன்னு நம்மளை புகழ்ந்து பேசுறாங்க அப்படின்னா நம்ம உடனே சொல்லிடணும், ஏசப்பா நான் இல்ல, நீங்களே மகிமைப்படுங்க, உங்க நாமமே மகிமைப்படுத்தப்படட்டும், நான் சிறுகவும் நீங்க பெருகவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடணும். என்ன, இப்படி நம்ம சொல்லாம அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுட்டோம் அல்லது நம்ம மனம் கொஞ்சம் மேட்டிமை ஆகிட்டு அப்படின்னா நமக்கு கேடு வரப்போகுதுன்னு அர்த்தம். பாருங்க, அந்த உசியா ராஜா தனக்கு கேடுண்டாக அவர் மேட்டிமையானார்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. மேட்டிமையாகி அப்படி துணிகரமாக அந்த ஆலயத்திற்குள்ள சென்றார்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, நமக்கு நம்மளுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டா நடக்குதுன்னா அது ஆண்டோடைய கிருபை. அதற்காக நமக்கு அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தணும். ஏசப்பா எனக்கு எதுவுமே இல்லை, நான் இம்மட்டும் நிர்மூலமாக இருப்பது உங்க சுத்த கிருபை தான் சொல்லிட்டு அவரிடத்துல நம்ம சரணடைஞ்சிடணும். சரணடையும் பொழுது கர்த்தர் நம்மை மேலும் மேலும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிறதுனால நாங்க பெருமை பற்றக்கூடாது, நாங்க மனமேட்டிமை எங்களுக்குள்ள வந்துவிடக்கூடாது சுவாமி. ஏசப்பா, அந்த உசியா ராஜா உமக்கு பிரியமான படிதான் செஞ்சாங்க. நீங்க அவங்களோடு கூட இருந்தீங்க. ஆனா அவர்களுக்கு கேடுண்டாக மனமேட்டிமையாகி துணிகரமாய் அந்த செய்தாங்க சுவாமி. ஆலயத்துல போய் தூபம் காட்டினாங்க. நாங்க துணிகரமா எதுவும் செஞ்சிடக்கூடாது தகப்பனே. எங்களுடைய கரங்களை நீங்க பிடித்து கொள்ளுங்க. நாங்கள் இம்மட்டும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்க சுத்த கிருபை தான். உங்களுடைய அருமையான கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி. நீங்க எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஏசுமன் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசும் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை